ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு பிளெயின் சென்டென்ஸாக தெரியும். இதை வச்சு எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்மெட் இல்லாமல் நம்ம இங்கிலீஷில் கொஸ்டினாக கேட்குறது சிரமம் தான், சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்டு ஃபஸ்ட் டைம் இதை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். முடிஞ்ச இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம் ஜான் 2026க்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்மிஷன் ப்ளஸ் 1-on-1 ஸ்பீக்கிங் ட்ரைனிங்கோட அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் ப்ளஸ் இப்போது எந்த ஊரில் இல்லாட்டி எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லாட்டி ரிசைட் பண்ணிகிட்ருக்கீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சென்டென்ஸை கவனிங்களேன். என் அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்தது. அதாவதுங்க, கடந்த காலத்தில் ஒருவர் ஒரு கடமையை ஆற்ற வேண்டி இருந்தது, ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது, அதுவும் கண்டிப்பாக செய்யணும், அது ஒரு டியூட்டி அப்படிங்கிற அழுத்தத்தோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம். என் அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்தது. இந்த மாதிரி கடந்த கால கடமையை சொல்ல ஓகே நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஹேட் டு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு V1 போடணும். இந்த V1 என்ன ஆக்ஷனை அவங்க செய்ய வேண்டி இருந்ததோ அந்த ஆக்ஷனோட பேஸ் ஃபார்மில் இருக்கணும். நாம் அதை ப்ரெசென்ட்டில் சொல்லுவோமே, ஐ ஹாவ் டு டூ தட், ஷீ ஹேஸ் டு டூ தட். அப்போது ப்ரெசென்ட்டில் அவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத நாம் ஒரு கடமையாக சொல்லுவோம். எப்படின்னா, அவங்க வந்து அந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும், அது அவங்களுக்கு ஒரு டியூட்டி, அது அவங்களோட ஆப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஹேட் டு ஹேஸ் டுக்கு பதிலாக அதோட பாஸ்ட் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஹேடை போட்டு என்ன பண்ணுறோம், ஹேட் டு ப்ளஸ் V1 போடுறோம். இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். ஆனால் இன்றைக்கி இதை தான் படிக்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது, வேறு. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் இங்கிலீஷ் எழுதிடலாம். என் அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்தது. மை ஃபாதர் had to speak with them. இதெல்லாம் சிம்பிளான சென்டென்சஸ். மை ஃபாதர் had to speak with them. என்னுடைய அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்தது. சரி, இப்போது என் அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்ததுன்னு இருக்கு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருந்ததான்னு கேட்க போகிறேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா அவங்ககிட்ட பேசணுன்னு இருந்துச்சா அப்படின்னு தமிழில் கேட்போம். அதோட சரியான தமிழாக்கம் முறைப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, என் அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்ததா, அதை அவர் செய்ய வேண்டி இருந்ததா, அந்த வேலையை அவர் முடிக்க வேண்டும் என்று இருந்ததா, இப்படி நம்ம கேட்போம். அந்த வேலையை அவர் செய்யணும்னு இருந்துச்சிங்களாங்க, பாஸ்ட் கடமை பற்றி பேசுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த ஹேட் டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டினுக்கு மாற்றணும். கொஸ்டின் மாத்திரம் தான் கொஞ்சம் இங்கே ஒரு டிப்பிக்கலான வேலை, ஆனால் சிம்பிள் தான். வாங்க, என்னென்னா ஹேட் டு இதை பிரித்தோம் அப்படின்னா இந்த ஹேட் எப்படி பிரியும்னா, இங்கே பாருங்கள், டிட் ப்ளஸ் ஹேவ்னு பிரியும். ஏன்னா ஹேடோட ப்ரெசன்ட் ஃபார்மெட் ஹேவ். அப்போ டிட் ப்ளஸ் ஹேவ்னு பிரியுது, மீதி இருக்க டூ அப்படியே போட்டோம், வேலை முடிஞ்சது. ஓகே, டிட் ப்ளஸ் ஹேவ் டு இப்படி பிரிக்க தெரிந்தால் பிரிங்க. அதெல்லாம் தெரியாது தம்பி, அதெல்லாம் எனக்கு எப்படி தம்பி பிரிக்க தெரியும் அப்படின்னா, அந்த கேட்டகரி மக்களுக்கும் இன்னொரு வழி வச்சுருக்கேன். வாங்க பின்னாடியே வாங்க பார்க்கலாம். மை ஃபாதர் ஹேட் டுன்னு இருக்குங்களா, ஹேவ் டுன்னு மட்டும் போடுங்க. ஓகே, இங்கே ஹேஸ் டுன்னு போடக்கூடாது, ஃபாதர் வந்தால் ஹேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, அது வேறு ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து கேள்வியாக மாற்ற போகிறோம். கேள்வி என்றைக்குமே V1 தான், அதை மறந்துடவே கூடாது. ரைட், பாருங்கள், மை ஃபாதர் ஹேவ் டு ஸ்பீக் வித் தெம். கேள்விக்குறி போட்டாச்சு. ஓகே, இங்கே என்ன வார்த்தை இருந்துச்சு, ஹேட் டு அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு. இது பாஸ்ட், இங்கே ப்ரெசண்ட்டை போட்டுட்டோம். அதனால என்ன பண்ண போகிறீங்கன்னா டிட் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கோங்க, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்கள், டிட் மை ஃபாதர் ஹேவ் டு ஸ்பீக் வித் தெம், மை ஃபாதர் ஹேட் டு ஸ்பீக் வித் தெம், டிட் மை ஃபாதர் ஹேவ் டு ஸ்பீக் வித் தெம். பாருங்கள், இங்கே டிட்டு, இங்கே ஹேவ் டு, அதை தான் இப்படி பிரித்து சொல்லி கொடுத்தேன். இப்படி பிரிக்க தெரிஞ்சவங்க பிரிங்க, அதெல்லாம் கஷ்டம் சொல்கிறவங்க வந்துடுங்க. நமக்கு இன்னொரு வழி இருக்குது. இருக்கிறவனுக்கு ஒரு வழி, இல்லாதவனுக்கு பல வழி. நம்ம பல வழியில் போயிடலாம். புரியுதுங்களா? மை ஃபாதர்
had to speak with them. என்னுடைய அப்பா அவர்களிடம் பேச வேண்டி இருந்தது. எங்கள் அப்பா அவங்ககிட்ட பேசணுன்னு இருந்துச்சுங்களாங்க. did my father have to speak with them? did my father have to speak with them? உனக்கு இல்லாட்டி நீ அங்கே போகணும்னு இருந்ததா, அங்கே போகணும் அப்படிங்கிற வேலை இருந்துச்சா அப்படின்னு அந்த கடமையை பற்றி கேட்குறோம். அப்படின்னா did you have to go there? முடிஞ்சு போச்சு. did you have to go there? did you have to go there? did you have to go there? புரியுதுங்களா? பொறுமையாக சொல்லி பழகுங்க. did you have to go there? நீ அங்கே போக வேண்டும் என்று இருந்ததா? சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் டக்குன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கூட அப்படியே சேர்ந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லிகிட்டே வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் புது ஸ்ட்ரக்சர். நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களும் அட்டம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக மேப் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண முடியும். ரைட்? இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 6மே ரொம்ப ஈஸி. 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று பிரிக்கிறது, இன்னொன்று பேஸ் ஃபார்மை வச்சு நம்ம சென்டென்ஸ் சொல்லிட்டு முன்னாடி அந்த பாஸ்டோட ரூட் வேர்டை போட்டால் வேலை முடிஞ்சுது. பாருங்கள். இன்று நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டி இருந்ததா? ஏங்க ரொம்ப கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, ஒழுங்காக தூங்கலையா? ஏன் மார்னிங் கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டி இருந்ததா? எந்திரிக்கணும் இருந்ததா? வழக்கு தமிழ் சொன்னால் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள். இன்று நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டி இருந்ததா? எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லுங்கள். நீ சீக்கிரம் எந்திரிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ ஹாவ் டு என்ன பண்ணணும்? எந்திரிக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? வேக்கப்பா ஓக்கப்பா? என்ன ஒரு சொல்லுங்கள். வேக்கப் அப்படின்னு வர்றவங்களாம் கை தூக்குங்க. கை தூக்குங்க. இல்லை ஓக்கப் தான் வரும்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓ ஓகே ரைட். நிறைய பேர் வேக்கப் கை தூக்குறீங்க. கரெக்ட். ஓகே, வேக்கப் தான் பார்த்தீங்கன்னா V1ல் வர்றது. ஓகே, வேக்கப். நேரமாக அப்படின்னா ஏர்லி. கடைசி ஒரு கேள்விக்குரிய போட்டால் வேலை முடிஞ்சது. பாருங்கள். யூ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி. முன்னாடி பாஸ்டோட அந்த ரூட் வேர்ட் போட்டாச்சு. பாருங்கள். டிட் யூ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி? டிட் யூ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி? திரும்ப சொல்லுங்கள் நண்பர்களே ப்ளீஸ். என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். யாருமே சொல்கிறதே இல்லையாம்மா. நீங்கள் உங்கள் வீட்டில் வீடியோ பார்க்கும்பொழுது யாருமே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எங்கள் மெயில் வருது. வீடியோ பார்க்குறதோட சரிங்க, ஒழுங்காக ப்ராக்டிஸே பண்ணுறது இல்லைங்க. அவங்க ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதனால அவங்க பேர குழந்தை கூடயா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்க கூடயா இருக்கட்டும், இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட். தயவுசெய்து சரி சொல்லுங்கள் என் கூட. வாங்க வாங்க வாங்க. டிட் யூ ஹாவ் டு எப்படி? டிட் யூ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி? டிட் யூ ஹாவ் டு வேக்கப் ஏர்லி? சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்லி சொல்லி பார்க்கணும். அவர்கள் அந்த பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்ததா? எப்படி சொல்லணும்? அவர்கள் அந்த பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் சொல்லலாமா? வாங்க. அவர்கள் தே ஹாவ் டு, ரத்து செய்தலுக்கு கேன்சல். பயணம் இந்த இடத்துல ட்ராவல்னு சொல்லக்கூடாது, ட்ரிப்பு. ஓகே, முன்னாடி என்ன வார்த்தை? டிட். வேலை முடிஞ்சது. டிட் தே ஹாவ் டு கேன்சல் த ட்ரிப்? Did they have to cancel the trip? சொல்லுங்க. Did they have to cancel the trip? சிம்பிள். புரியுதுங்களா? அவர்கள் அந்த பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்ததா? முடிஞ்சது. அவள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருந்ததா? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. அவள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருந்ததா? இதற்கான ஆன்சர் இப்போ நீங்கள் காமெண்ட்டில் போடணும். சொல்லுங்க, காமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். அவள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருந்ததா? கட்டன்னு எழுதுங்க. டைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். லைவ்லேயே டெஸ்ட் பண்ணிடலாம். அவள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருந்ததா? வெரி குட் வெரி குட். ஒரு ஆன்சர் வந்துருச்சு. சூப்பர். டிட் ஷீ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம்? அவ்வளோதான். டிட் ஷீ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். நிறைய பேர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. இந்த ஆன்சர் டிட் ஷீ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். நீண்ட நேரம்னா ஃபார் அ லாங் டைம். ரைட். அவன் கூடுதலாக பணம் செலுத்த வேண்டி இருந்ததா? எக்ஸ்ட்ரா மணி பே பண்ண வேண்டி இருந்ததா? ஓகே, அப்படியே சிம்பிளாக சொல்ல போகிறோம். முன்னாடி அப்படி எழுதிட்டு வந்தோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டிட் ஹீ ஹாவ் டு, ஹேஸ் டுன்னு சொல்லக்கூடாது, ஹாவ் டு. ஏன்னா டிட்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. டிட் ஹீ ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா மணி? எக்ஸ்ட்ரா மணி
Did he have to pay extra money? Did he have to pay extra money? Did he should pay extra money? அந்த ஸ்ட்ரக்சர்லாம் உலகத்திலே கிடையாது. வேறு ஏதாவது பிளானட்டுக்கு போய் அங்கே இருக்குன்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா? டிட் ஹி மஸ்ட் பே எக்ஸ்ட்ரா மணி, டிட் ஹி ஷுட் பே எக்ஸ்ட்ரா மணி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்கள் கிரகத்துலேயாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இல்லை தான் சொல்லுவாங்க. அது தப்பு. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாங்க, டிட் ஹி ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா மணி, டிட் ஹி ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா மணி சொல்லி பார்க்கணும். குமார் தனியாக பயணம் செய்ய வேண்டி இருந்ததா? அவ்வளோதான், டிட்ல ஆரம்பிச்சிருங்க. டிட் குமார் ஹாவ் டு, ஓகே, டிட் குமார் ஹாவ் டு தனியாக அப்படின்னா ட்ராவல் அலோன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டாங்க. பாருங்கள், டிட் குமார் ஹாவ் டு ட்ராவல் அலோன், டிட் குமார் ஹாவ் டு ட்ராவல் அலோன் சொல்லுங்கள். டிட் குமார் ஹாவ் டு ட்ராவல் அலோன் சொல்லி பார்த்தா வேலை முடிஞ்சது. பத்மினி சீக்கிரம் கிளம்ப வேண்டி இருந்ததா? டிட் பத்மினி ஹாவ் டு லீவ் ஏர்லி, அவ்வளோதான். ஓகே, டிட் பத்மினி ஹாவ் டு லீவ் ஏர்லி, டிட் பத்மினி ஹாவ் டு லீவ் ஏர்லி, மறுபடியும் சொல்லுங்க. டிட் பத்மினி ஹாவ் டு லீவ் ஏர்லி, கடைசி ஒரே டைம் அட்டன் பண்ணுங்க. டிட் பத்மினி ஹாவ் டு லீவ் ஏர்லி, சிம்பிள். ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளானது. ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்கான்சியஸாக கூட இந்த சென்டென்ஸை சல்லுன்னு பேசிட்டு போயிடலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எழுதி தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலையுமே எழுதி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சும்மா எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக கருத்தை கவனிங்க. சரிங்களா? அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் பாருங்கள். பரிமளா அனுமதி வாங்க வேண்டி இருந்ததா? பரிமளா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டி இருந்ததா? அந்த வேலையை அவள் செய்ய வேண்டி இருந்ததா? பாருங்கள். டிட் பரிமளா ஹாவ் டு கெட் பெர்மிஷன்? டிட் பரிமளா ஹாவ் டு கெட் பெர்மிஷன்? டிட் பரிமளா ஹாவ் டு கெட் பெர்மிஷன்? சிம்பிள். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். வாங்க அடுத்து. இந்தியா அதை பற்றி யோசிக்க வேண்டி இருந்ததா? அந்த இன்சிடெண்ட்டை நிகழ்த்துவதற்கு முன்பு இந்தியா அதை பற்றி யோசிக்க வேண்டி இருந்ததா? ஒரு கேள்வி கேட்போம். ஓகே, டிட் இந்தியா ஹாவ் டு திங்க் அபவுட் இட்? டிட் இந்தியா ஹாவ் டு திங்க் அபவுட் இட்? மறுபடியும் சொல்லுங்கள். டிட் இந்தியா ஹாவ் டு திங்க் அபவுட் இட்? சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 4-5 டைமாவது ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் மைண்டுக்குள்ளே அப்படியே உட்காரும். அப்படியே ஆணி அடித்த மாதிரி உட்காரும். சரிங்களா? ரைட். நீ அனைத்தையும் விளக்க வேண்டி இருந்ததா? அவங்ககிட்ட எல்லாம் கேட்டாங்க, என்ன எல்லாமே சொல்லிட்டு இருந்துச்சா? எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டிட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங்? டிட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் டீடைல்? அப்படி கூட சொல்லலாம். ஓகே, டிட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங்? டிட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங்? சிம்பிள். அவர் அந்த வேலைக்காக ஆங்கிலம் கற்க வேண்டி இருந்ததா? அந்த வேலையை வாங்கிறதுக்காக இல்லாட்டி அந்த வேலைக்காக ஆங்கிலம் கற்க வேண்டி இருந்ததா? டிட் ஹி ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் தட் ஜாப்? டிட் ஹி ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் டு கெட் தட் ஜாப்? அந்த வேலையை பெறுவதற்காக. டிட் ஹி ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் தட் ஜாப்? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, நீ அவளுக்கு மீண்டும் நினைவூட்ட வேண்டி இருந்ததா? அவள் மறந்துட்டான் தான் நான் நினைக்கிறேன். நீ மறுபடியும் அவளுக்கு ரிமைண்ட் பண்ணணுன்னு இருந்துச்சா? ரிமைண்ட் பண்ண வேண்டி இருந்ததா? அந்த கட்டாயத்தில் இருந்தியா? அந்த வேலை நீ செய்யணும் இருந்துச்சா? டிட் யூ ஹாவ் டு ரிமைண்ட் ஹர் அகைன்? டிட் யூ ஹாவ் டு ரிமைண்ட் ஹர் அகைன்? எப்படி? டிட் யூ ஹாவ் டு ரிமைண்ட் ஹர் அகைன்? சிம்பிள். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உங்களோட லாங்குவேஜ் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜாக இருக்கும். ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாடா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பேச முடியுதுடா அப்படிங்கிற ஒரு பீஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு எல்லாமே கிடைக்குங்க நண்பர்களே. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது.
அப்படி இப்படின்னு எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் தான், ஒரு 25 to 30 ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். தலையில் என்ன பண்ணலாம், நாம் குட்டிக்காரமே அடிக்கலாம், ஒன்றுமே இல்லை. பயப்படாமல் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ப்ளஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இரவு 7 மணிக்கு என்னோடய வீடியோ என்ன ஆகும் அப்படின்னா ஒளிபரப்பாகும். நீங்கள் என்ன பண்ணலாம், என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். அண்டு இது தொடர்பாக என்ன பண்ணுவோம், நாம் இப்போ வந்து ஹோம்ஒர்க் வந்து ப்ளே பண்ணுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் அட்டம் பண்ணி நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க, நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்டு ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், புதுசாக வந்து எங்களுடைய உறவினர்களுக்கு நான் சொல்ல வேண்டி கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆன்சர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்போம். புரியுதுங்களா? ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டம் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் வந்துருங்க, அங்கே நாங்களாம் இருப்போம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், எங்கள் ஃபேமிலி அங்கே இருப்போம். நீங்களும் வந்து ஜாயின் ஆயிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.